ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஓவராலா வந்து ஒரு ரூ. 1500 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். இதுல வந்து ரூ. 1300 காட்டுது. அந்த ட்ரேட்ஸ் கிடையாது. இங்க இங்க 00ன்னு காட்டுது பாருங்க. அதுதான். ஓவராலா ஒரு ரூ. 1500 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட் எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னு லைவ் இதுல போட்டிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொருக்கா சொல்லி காமிக்கிறேன். இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு. ஒரே செகண்ட். இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து ஸ்ட்ராடலோட ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகவே இல்லை. 3 நாள் லீவ் கழிச்சும் ஸ்ட்ராடலோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டாவே தெரியும். 7ஆம் தேதி க்ளோசிங் அப்போ ரூ. 252 இருந்திருக்கு. ஓப்பனிங்கு ரூ. 260 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி கீழே வந்து ஒரு புட் லேடர் எடுத்திருந்தேன். அந்த லேடர் போட்டு வச்சிருந்தேன். கீழே வந்து ஒரு புட் லேடர் எடுத்திருந்தேன். புட் லேடரை வந்து ஒரு ரூ. 1500 ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருந்தா வந்து ரூ. 2700 ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூ. 2700 ப்ராஃபிட் வந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எண்ட் ஆஃப் தி டேல நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பொசிஷன் எடுத்திருக்கேன். என்னென்ன பொசிஷன் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். நிஃப்டியில் வந்து கால் லேடர் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ரேஷியோ எடுத்திருக்கேன். நிஃப்டியில் வந்து டெபிட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கிரெடிட் கொடுத்துருக்கேன். இங்கே ரூ. 2000 கிரெடிட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ரூ. 3500 வந்து டெபிட் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஒரு வேளை மேலே வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இது ப்ராஃபிட்டில் இருக்கும். அதுவும் ப்ராஃபிட்டில் இருக்கும். ரொம்ப மேலே வந்துச்சுன்னா ரெண்டுமே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் மேட்ரு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.